ஹலோ மக்களே, எல்லோருக்கும் என் இனிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். லாஸ்ட் வீடியோல ஹெவி ஸ்னோ ஸ்டார்ம் எப்படி இருந்துச்சு அண்ட் அந்த டைம்ல நம்ம கிராசரி பர்ச்சேஸ்லாம் எப்படி பண்ணிருந்தோம் அப்படிங்கறத உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த ஸ்னோ ஸ்டார்ம் வந்து போனதுக்கு அப்புறமா ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா அகெயின் இன்னொரு ஸ்னோ ஸ்டார்முக்கு வார்னிங் கொடுத்திருந்தாங்க. ஸோ அந்த டேவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வாட்டி பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்த மாதிரி ஹெவி ஸ்னோலாம் இல்லை, ஒரு 4 இன்ச்சஸ்க்கு தான் ஸ்னோ வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மாதிரியே தான் இருந்துச்சு. யூஸ்வலா ஸ்னோ வர்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கல்லுப்பு மாதிரி இருக்க ஒரு கெமிக்கலை வந்து கீழே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருப்பாங்க. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்னோ வந்து ஐஸா ஃபார்ம் ஆகாம சீக்கிரமா மெல்ட் ஆகுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இதை பாக்குறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு மாதிரி தான் இருக்கும், ஆனா இது கால்சியம் குளோரைட் அண்ட் மெக்னீசியம் குளோரைடை மிக்ஸ் பண்ண ஒரு கெமிக்கல் தான். போன வாட்டி வந்த ஸ்னோவை கிளீன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது, ஆனா இந்த வாட்டி கிளீன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஏன்னா இது இன்னைக்கு காலையில படிஞ்ச ஸ்னோ அப்படிங்கறதுனால ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதை நம்ம ஈஸியாவே கையிலேயே தள்ளிடலாம். அதுவும் இல்லாம இந்த ஸ்னோவை எப்படி தள்ளும் போது பாத்தீங்கன்னா பயங்கர சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்கும். நான் ஒரு பக்கம் ஸ்னோவை கிளீன் பண்ணிட்டு இருந்தா என் பையன் அந்த ஸ்னோவெல்லாம் எடுத்து எங்க மேல போட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தான். மோஸ்ட்லி இங்க வின்டர் சீசன் அப்படின்னாவே அதை ஃப்ளூ சீசன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஃப்ளூ எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். எங்க 3 பேருக்குமே பாத்தீங்கன்னா ஒருத்தர் மாத்தி ஒருத்தருக்கு ஃபீவர், கோல்ட், காஃப், த்ரோட் கன்ஜெக்ஷன் கண்டினியூஸா இருந்துட்டே இருந்தது. அதனால முன்னாடி நாள் நைட்டே பாத்தீங்கன்னா டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணியிருந்தோம். அவங்க கொடுத்த மெடிசனை வாங்குறதுக்காக தான் நம்ம இப்போ ஃபார்மசிக்கு கிளம்பிட்டு இருக்கோம். ஃபார்மசி போயிட்டு ரிட்டர்ன் வர வழி ரொம்ப அழகா இருக்கும். அதையுமே இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோல இந்த க்ராகரை தான் நம்ம பார்த்தோம். இது வீட்ல இருந்து ரொம்ப பக்கத்துல இருக்க ஒரு கடை தான், ஆனா இங்க வர்றதுக்கு தான் நம்மளுக்கு அந்த அக்க போறாச்சு. வின்டர் டைம்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லேட்டா தான் சன்ரைஸ் ஆகும், அதே போல சீக்கிரமாவே இருட்டிடும். அதுவும் இல்லாம இந்த மாதிரி ஸ்னோ டைம் பீரியட்ல எல்லாம் நம்மளால சூரியனை பார்க்கவே முடியாது. பகல்ல இந்த இடங்களை பாக்குறதுக்கு ஏதோ ஒயிட் கார்பெட் போட்டு ஃபுல் இடத்தையும் மூணா மாதிரி தான் இருக்கும். இதோட ஸ்ப்ரிங் டைம் பீரியட்ல தான் இங்க இருக்க இந்த குச்சியா இருக்க மரங்கள் எல்லாம் அழகா இலைகள் வந்து பூ பூக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இந்த மாதிரி தான் எல்லா இடமும் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பெயிண்டிங் மாதிரி இருக்கும். எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்க பெயிண்டிங்லாம் கூட ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமாங்கிறத காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாம வர வேண்டிய ஃபார்மசிக்கு வந்துட்டோம். இது CVS ஃபார்மசி. இந்த மாதிரி இங்க நிறைய ஃபார்மசி இருக்கும். டாக்டரும் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்க ஃபார்மசி லிஸ்ட்ல எதை நம்ம ப்ரிஃபர் பண்றோம் அப்படிங்கறத கேட்டுட்டு தான் அந்த ஃபார்மசிக்கு நம்மளோட மெடிசன்ஸை அனுப்புவாங்க. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி நம்ம கையில எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஃபார்மசிக்கு ஸ்ட்ரெயிட்டாவே அவங்க அனுப்பிடுவாங்க. பேரு தாங்க ஃபார்மசி, ஆனா நம்ம வாங்க வேண்டிய மெடிசன் அண்ட் ஃபார்மசி பாத்தீங்கன்னா கடையோட எண்டில் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா நார்மலா எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம இங்க இருக்க எந்த சூப்பர் மார்க்கெட் போனாலும் அங்க ஒரு ஃபார்மசி இருக்கும். அது கூடவே ஒரு சின்ன கிளினிக் மாதிரியும் வச்சிருப்பாங்க. வால்மார்ட்ல கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மசி அண்ட் கிளினிக் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க மெடிசன்லாம் இருக்கான்னு செக் பண்ணிப்போம். ஏன்னா சில டைம் பார்த்தீங்கன்னா மெடிசன் வந்து லேட்டாக வரும் அப்படிங்கிறதெல்லாம் கூட சொல்லுவாங்க. அதனால நம்ம அதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடலாம். ஓகேங்க, நம்மளுக்கு தேவையான எல்லா மெடிசனுமே இருக்கு. ஸோ இப்போ ஃபார்மசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூப்பர் மார்க்கெட்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? நம்ம ஊர்ல ஃபீவர் மெடிசன் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். அதுக்கு காமிச்சாதான் மெடிக்கல் ஷாப்ல நம்மளுக்கு மெடிசன் கொடுப்பாங்க. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபீவர் மெடிசன்லாம் ரொம்ப ஜென்ரலாவே கிடைக்கும். அதுக்கெல்லாம் நம்மளுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் தேவையில்லை. இந்த மாதிரி ரேக்ல இருந்து எடுத்துட்டு போயிட்டு நம்ம பில் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு சில மருந்துக்கு தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஐடி கேட்பாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா ஹாஸ்பிட்டல் போயிட்டு நம்ம டாக்டரை மீட் பண்ணிட்டு வந்துருவோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா நம்ம டாக்டரை போய் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருக்கணும். ஒரு சில டைம்லலாம் நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் வந்து 1 மந்த் கழிச்சுலாம் கூட கிடைக்கும். அப்போ ஃபீவர்லாம் வந்தா நீங்க டாக்டரை பார்க்கவே 1 மாசம் ஆகும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதுக்கு இங்கே இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அர்ஜென்ட் கேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ
ஸோ அதில் புக் பண்ணும்போது நம்மளோட ஹெல்த் கண்டிஷன், அதாவது நம்மளோட ஹெல்த்தோட சிவியாரிட்டி பொறுத்து நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். ஸோ அதில் புக் பண்ணிட்டு நம்ம டாக்டர் போயிட்டு மீட் பண்ணிக்கலாம். அதே போல் இங்கே ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட டாக்டர் ஃபீ அண்ட் மெடிசனோட காஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்சூரன்ஸ்லேயே கவர் ஆகும். சில நேரங்களில் ஒரு சில மெடிசன்ஸ், சில மெடிக்கல் கண்டிஷனை பொறுத்து இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகாமல் போகும். அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். சொல்ல போனோம்னா நம்மளோட ஒரு மாதம் சம்பளத்தையே கூட சில டைம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் இந்த கடைக்கு வேலண்டைன்ஸ் டே முடிஞ்சு ஒரு 1 வீக் கழித்து போனோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே ரோசஸ் அண்ட் க்ரீட்டிங் கார்ட்ஸ் எல்லாம் வேலண்டைன்ஸ் டே தீமில் வச்சுருக்காங்க. ஒத்த ரோசாவை என்ன விலை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? $15. நம்ம ஊரில் 15 ரூபாய்க்கு ரோஸ் கொடுத்தாவே பூக்கடைக்காரம்மா கிட்ட அவ்வளோ கதை பேசுவோம். ஆனால் இங்கே பாருங்க, ஒரு ரோஸை பாக்ஸில் போட்டு விற்கிறதுக்கு $15. இது எல்லாமே ப்ரிசர்வ்டு ரோசஸ், அதாவது இது எல்லாம் 1 வருஷத்துக்கு மேலே கூட இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும்னு போட்டிருக்காங்க. $15 கொடுத்து அந்த ஒரு ரோஸை வாங்கி கொடுக்கறது வர்த்தான்னு நீங்களே சொல்லுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் அண்ட் குழந்தைங்க விளையாடுறதுக்கு டாய்ஸ் இதெல்லாம் கூட வச்சுருப்பாங்க. ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்கும். பெரிய பெரிய கடைகளில் இருக்க மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்காது. நம்ம ஊரில் மெடிக்கல் ஷாப்பில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேறு ஏதாவது திங்ஸ் வச்சுருந்தாவே இதெல்லாம் கூடவாயா மெடிக்கல் ஷாப்பில் வச்சுருக்கீங்கன்னு கேட்போம். ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு மினி மேக்கப் ஸ்டோரியே இங்கே வச்சுருக்காங்க. ரொம்ப நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் மட்டும் இல்லாமல் பிராண்டடாக இருக்க மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் கூட இங்கே நிறைய வச்சுருப்பாங்க. நாம் இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள்லாம் கூட ஓகே தாங்க. ஆனால் இப்போ பார்க்க போகிற விஷயம், இதை ஏன் மெடிக்கல் ஷாப்பில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நாம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால தான் மெடிசன் வாங்குறதுக்கு மெடிக்கல் ஷாப்புக்கு வரோம். வந்த வேகத்துலேயே ஹாஸ்பிட்டல்லே போயிட்டு அட்மிட் ஆகிடுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கூட வச்சுருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு ஏன் மெடிக்கல் ஷாப்பில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இதை பார்க்கும் போது. ஸோ ஒரு ஃபார்மசிக்குள்ளே என்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு ப்ரெஸ்கிரைப் பண்ண மெடிசனை வாங்கிட்டு இப்போ நம்ம கிளம்பிட்டோம். நாங்கள் ரிட்டர்ன் போகிற வழி ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுவும் நார்மல் டேஸில் நம்ம ட்ராவல் பண்ணும் போதே பார்த்திங்கன்னா அந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போது ஸ்னோ வேறு வந்திருக்கா, கேட்கவே வேணாம். அந்த இடத்த பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. ட்ராவல் பண்ண பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அதோட வியூ அந்த மாதிரி இருக்கும். நான் இவ்வளோ எக்ஸைட்டடாக சொல்கிறதுக்கான ரீசன் நீங்கள் பார்க்கும் போதும் கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ எக்ஸைட்மெண்ட்டோட என்ஜாய் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுங்க. இது உங்களுக்காக. Creating memories pure and divine. Oh, what a beautiful day with the ones I love. I'll always stay, living my best life. Come what may, together we shine in every way. வியூ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குல்ல? நான் சொன்னது நிஜம்தானே. நம்ம நார்மல் டேஸில் இந்த ரோடில் போகும்போதே பார்த்தீங்கன்னா ஏதோ ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இந்த வழி முழுக்கவே பார்த்தீங்கன்னா இந்த ரோடு இப்படி தான் இருக்கும். ஆப்போசிட்டில் வர கார் பாருங்க, எங்கேருந்து வருதுன்னே தெரியல, அவ்வளோ பெரிய மேடு ஏறி தான் வருது. இந்த வழியில் போகும்போது என் பையன் சிரிச்சுக்கிட்டே தாங்க இருப்பான். ஏன்னா அந்த அப் அண்ட் டவுனில் ஏறி இறங்கும் போது நம்ம வயிற்றுக்குள்ளே அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த ஃபீல். உங்கள் எல்லாருக்கும் இப்போ ஒரு ரொமான்டிக்கான சாங்கை போட்டு இந்த மாதிரி இடத்துல டான்ஸ் ஆடணும்னு போல தானே இருக்குது. எனக்கும் அப்படி தாங்க இருந்துச்சு. ஆனால் வெளியில் அடிக்கிற குளிருக்கு நாங்கள் உள்ளவே டான்ஸ் ஆடிட்டு தான் இருந்தோம்.
சரிங்க, இப்போ உங்க எல்லார்கிட்டயும் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இந்த மாதிரி அழகான ஒரு ஸ்னோ டைம்ல இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க எந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆட விரும்புவீங்க அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்னதான் நம்மளுக்கு ஃபீவர் கோல்டு இதெல்லாம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இடத்துல இறங்கி போட்டோ எடுத்து அதை நம்ம போட்டோ கேலரியில சேர்க்கலன்னா அது நல்லாவாங்க இருக்கும். அதனால நாங்க ஒரு நல்ல ஸ்பாட்டை கண்டுபிடிச்சு அங்க இறங்கி எங்களுக்கு தேவையான போட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். அந்த இடமும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, அட்டகாசமா இருந்துச்சு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு போற வழி தான். உங்களோட வீட்டுக்கு பக்கத்துல பாருங்க எவ்வளோ அழகான ஒரு ரிவர் மாதிரி போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த இடம் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ அதனால ஒரு 5 to 10 மினிட்ஸ் தானேன்னு சொல்லிட்டு டக்குன்னு நிறுத்தி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். அவ்வளோ ஃபீவர் அண்ட் கோல்டு இருக்கு. ஆனால் என் பையன் ஸ்னோவில் எப்படி விளையாடிட்டு இருக்கான் பாருங்க. ஸ்னோவை பார்த்துட்டா போதும், விளையாடுறத நிறுத்தவே மாட்டான். எத்தனை வாட்டி கூப்பிட்டாலும் அங்கேருந்து நகரவே இல்லை. 1 2 3 கோ. கை தட்டிட்டு வந்துரு. க்ளவுஸ் காட்டு. இந்த கக்ஷு உங்கள் க்ளவுஸ் இப்படி காட்டு. ஸ்னோ தூக்கி போட்டு ஸ்னோ தட்டு. அது சரிங்க, ஸ்னோவை பார்த்தா நம்மளுக்கே விளையாடணும் போல தான் இருக்கும். குழந்தைங்கள கேட்கவே வேணாம். சரி கொஞ்ச நேரம் விளையாடட்டோன்னு விட்டுட்டேன். இப்போ ஃபோட்டோ எடுத்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளியே பார்த்தீங்கன்னா இன்னொரு இடமும் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் அங்கே ப்ரைவேட் டிரைவ்னு போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி போர்டெல்லாம் வச்சுருந்தாங்கன்னா நம்ம அந்த இடத்துக்கு போகாமல் அவாய்ட் பண்ணுறது நல்லது. வெளியில இருந்து மட்டும் வீடியோ எடுத்துட்டு அப்படியே ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. நம்ம இறங்கி ஃபோட்டோலாம் எடுத்தது இந்த இடத்துல தான். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. வின்டர் டைமில் நம்மளுக்கு டெம்பரேச்சர் மைனஸ்லேயே தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம வெளியிலலாம் போயிட்டு என்ஜாய் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். பெருசாக அவுட்டிங் எல்லாம் போக முடியாட்டியும் வீட்டுக்கு வெளியில் படிக்கிற இந்த மாதிரி ஸ்னோவை கையில் எடுக்கும் போது நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவல் ஃபீலை கொடுக்கும். அது லைஃப் லாங் நம்மளோட மெமரியில் இருந்துகிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அண்ட் வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் பிறை.